அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா மக்கள் கிட்ட அது தப்பா போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல 20:45 நிமிஷத்துல ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல 9, 10, 11ஆம் இடங்கள் மிக வலுவா இருக்கு. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல சூரியன் திக்பலமாகி உச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார். இவரோட புதன் இணைந்திருக்கிறது புதாதித்ய யோகம் அல்லது நிபுண யோகத்தை உருவாக்குது. இது தொழில் மற்றும் அதிகாரத்துல கடகராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா சஞ்சாரம் செய்கிறார். இது வருமானம் மற்றும் ஆசைகள் நிறைவேற மிக சாதகமான அமைப்புன்னு தான் சொல்லணும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைவு இருக்கு. இது யோகாதிபதி செவ்வாயின் பலத்தை அதிகரித்தாலுமே சில பொறுப்புகளையும் சவால்களையும் உங்களுக்கு கொடுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வேலையில சுமை இல்ல மன அழுத்தம் இருந்தவங்களுக்கு மே 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். விருப்பப்பட்ட இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு 11ஆம் தேதிக்கு மேல உத்தியோகத்துல நிச்சயமா நிறைய பேருக்கு கிடைக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கு. அரசியல், அரசாங்கம் மற்றும் அரசு ஒப்பந்தங்கள் மூலமா லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அபாரமான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உங்க ஆளுமை திறன் அதிகரித்து பலரை வழி நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்க மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்துல உயரும். நீங்க சொல்லும் சொல்லுக்கு மற்றவங்க மதிப்பளிப்பாங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு பணப்புழக்கத்தை சரளமா கொடுக்கும். குறிப்பா மாதத்தின் முதல் 15 நாட்களுக்கு வருமானம் மிக சிறப்பா இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள், தங்கம் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் உண்டு. அதே மாதிரி சொத்து, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கணும், இப்படி நீண்ட காலமா திட்டமிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அற்புதமான வெற்றி கிடைக்கும். உங்க முயற்சிகள் கைகூடி வரும். 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குற யோகத்தை சிறப்பாக கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமா இருக்கும். சூரியன் புதன் இணைவால தெளிவான சிந்தனை பிறக்கும். எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தா எதிர்காலம் சிறப்பா இருக்குங்கிற குழப்பம் இல்லாம தெளிவா இந்த காலகட்டத்தில் நீங்க முடிவெடுப்பீங்க. நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல உங்களுக்கு சீட்டும் கிடைக்கும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மாதம் 100% சாதகமான முடிவுகள் கிடைக்கும். திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல எந்தவித பாதிப்பும் இல்லை. யோகாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தடைப்பட்ட சுபகாரியங்கள், திருமணங்கள் எல்லாம் இப்போ நிச்சயிக்கப்படும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவும் ஆறுதலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண் தோழிகள் மூலம் மகிழ்ச்சியும் லாபமும் உண்டாகும். தாயின் ஆதரவு, தாய் வழி உறவுகளால நன்மைகள் கிடைக்கும். 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, அதாவது வாக்குஸ்தானத்து கேது உங்க வார்த்தைகளால சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாருங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. தெரியாம எதையாவது பேசி உறவுகள் கிட்ட சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணையோட பேசும்போது கோபத்தை குறைச்சிக்கிட்டு அனுசரித்து செல்வது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உணவு விஷயத்துல மிக எச்சரிக்கையா இருக்கணும்.
ஒத்துக்காத உணவுகளால் ஃபுட் பாய்சன் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இரவு 7 மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. காய்கறிகளும் நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு கண் பல் சார்ந்த உபாதைகள் ஏற்படலாம். படிக்கட்டுகளில் ஏறும்போது அல்லது படிக்கட்டுகளில் நடக்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. கால், பாதம், தொடை பகுதிகளில் தசைப்பிடிப்பு அல்லது சுளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானம் அவசியம் தேவை. பயண யோகம் இந்த மாதத்துல மிக வலுவா இருக்கு. 9ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துல விரயமோட்ச ஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்புகிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். நீண்ட நாட்களா வெளியூர்ல இருக்கவங்க மே மாதத்துல சொந்த ஊருக்கு வந்து செல்லும் வாய்ப்புகள் அமையும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், தான தர்மங்கள்ல இந்த மாதத்துல உங்களுக்கு ஈடுபாடு கூடும். கோவில் திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு செய்யறது சிறப்பு. முடிஞ்சவங்க திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் தரிசனம் செய்யறது உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொடுக்கும். உங்களால முடிந்த தான தர்மங்களை செய்யறதும் ஆலய சேவைகள்ல ஈடுபடுறதும் ஆத்ம திருப்தியை கொடுக்கும். முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாராக இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்கள் சுயஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடுங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.